என்னோடு சேர்ந்து 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 13 வசனம் 14 கடைசி 2 கொரிந்தியர் 13 13 and 14. நான் எப்பயுமே ப்ரீச்சிங் வந்து முன்கூட்டியே நான் ரெடி பண்ணிடுவேன். ஐ வில் ரைட் எவ்ரிதிங். ஆனால் நான் நேற்று வரலும் ஒன்றும் கிடைக்கல. திஸ் மார்னிங் ஐ வாஸ் ப்ரேயிங். ஆண்டவர் இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் என் உள்ளத்தில் வைத்தார். 2 கொரிந்தியர் 13-14 பற்றி நான் இந்த வசனத்தை என் உள்ளத்தில் வைத்தது மாற்றமில்ல. அதை நான் அப்படியே மறந்துட்டேன். ரைட், நான் அப்படியே மறந்துட்டு காலையில் மறுபடியும் ஒரு புத்தகம் இருந்தது. Yesterday my friend gave one book. 2 புத்தகம் கொடுத்தான். ரைட், அந்த புத்தகத்தில் வந்து டாக்டர் சோ யோங்கி, டேவிட் யோங்கி சோவா, சம்திங் லைக் எல்லாம். ரைட், சவுண்ட்ஸ் லைக் சம் மேகி மீஸ். ரைட், அந்த புத்தகத்தை எடுத்து நான் படிக்கும் போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு என்னது ஒரு தலைப்பு எடுத்து நான் படித்தேன். எடுத்து திறந்தோடனே 2 கொரிந்தியர் 13-14 exactly what God spoke to me. அது அந்த புத்தகத்தில் இன்னும் எலாபரேட்டாக இருந்துச்சு. I'm sure today ஆண்டவர் கண்டிப்பாக அவங்களோட பேசுவார். ஆமென், ஆமென். இந்த பிரசங்கத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக நீங்கள் உங்களோட உள்ளத்தை திறக்கணும். ஆமென். ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார். படிப்போம். 2 Corinthians 13:14. The grace of the Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Spirit be with you all. Amen. Amen. தமிழ் வாசி கேட்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென், ஆமென். கரங்களை மூடுவோம். ஆண்டவரே, எங்களோடு உடைய வார்த்தை மூலம் பேசுங்க. Lord, let your words sink into our heart. உடைய வார்த்தை எங்களுக்கு ஆவிக்குள்ளாக பதிட்டும். ஆண்டவரே, ஆவியானவரை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். You know, we are living in the momentum of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய கிரியைகளை நீங்கள் அதிகமாக பார்க்குற சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆமென். பரிசுத்தாவினுடைய எப்பயுமே இருக்கிறாரு. ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோமா, அவரை மறந்து வண்ணமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். பரிசுத்தாவினர் வந்து ஒரு ஃபாஸ் கிடையாது. ஒரு வல்லமை, ஒரு அக்னி அப்படி மற்றும் கிடையாது. பரிசுத்தாவினர் வந்து a person. சொல்லுங்க person. பக்கத்து திரும்பி சொல்லுங்க ஒரு நபர். திரும்பி பார்த்து சொல்லுங்க உங்க போல ஒரு நபர். கமான, அவர் நபர் மாற்றம் இல்லை, அவர் ஆண்டவர். ஆமென். அவர் ஆண்டவர். சொல்லுங்க ஆண்டவர். ரைட். பரிசுத்தாவினர் வந்து நீங்கள் என்ன செய்யலாமா, துக்கப்படுத்தலாம். ரைட். நம்ம அநேக நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வல்லமில்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை ஏன் வருதுன்னா, ஒரு போராட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கையில் போராட்டம் இருக்கு. ஆனால் போராட்டத்தில் விடுதலை இல்லாத வாழ்க்கை ஏன் வருதுன்னா, இந்த பரிசுத்தாவினர் நம்ம என்ன செய்யலையா, அவரோட ஒரு ஐக்கியம் இல்லை. பக்கத்துல ஐக்கியம் இல்லை. கமான, அவர் தெரியும். ஆனால் ஒரு மூலையில் நம்ம என்ன செய்கிறோமா, நம்மளோட ஆலயத்தில் ஒரு உட்கார வச்சிருக்கிறோம். ரைட். 1 கொரிந்தியர் 3:16 பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 பார்க்குறோமா, நாம் தேவனுடைய ஆலயம். பக்கம் சொல்லுங்க, நாம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்றால் வீடு. சொல்லுங்க வீடு. ரைட். இந்த வீட்டில் வந்து யாரு தங்கி இருப்பாங்க? யாரு? நீங்க சாப்பிட்ற ரொட்டி சென்னாய், நீங்க சாப்பிட்ற ரொட்டி சென்னாய் சாப்பிட்றீங்களா? இன்னும் சாப்பிட்றீங்களா? என்ன அது சாப்பிட்டுட்டு இருக்காரு? புரியுங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம இந்த ஆலயத்தில் தங்குறதில்ல. ஆனால் இந்த ஆலயம் வந்து பரிசுத்தாவினர் தங்குற இடம். அவன் பக்கம் சொல்ல பரிசுத்த ஆவியானவர். ரைட். ஆனால் சில வேளை இந்த பரிசுத்தாவினர் என்ன செய்கிறோமா, மறந்த வண்ணமாக நம்ம என்ன செய்கிறோம், வாழுகிறோம். ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்து ஒரு வல்லமில்லாத வாழ்க்கை இருக்குன்னா, காரணம் இந்த பரிசுத்தாவினரை மறந்த வண்ணமாக இருக்கிறோம். எடுத்து படிங்கள். அந்த 1 கொரிந்தியர் 3:16 படிப்போம். 1 Corinthians chapter 3:16. போல் கவனமாக சொல்லுகிறாரு, கேளுங்க. அந்த முதல்ல மட்டும் படிச்சா போதும். 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். படிங்க. சரி, தமிழ்ல வேற மாதிரி இருக்கு. சாரி, மன்னித்துருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? Right? Most of time we are living in ignorance. Do you not know?
நம்ம என்ன செய்கிறோமா, ஏன் விடுதலை இல்லை சை தத்தாவோ, புரியுதுங்களா? ஒரு ஈஸியான ஒரு பதில் வந்து ஐ டோன்ட் நோ. பக்கத்துல ஐ டோன்ட் நோ. அநேக வேளை பரிசுத்தானவர் வந்து அவர் வல்லமை நம்மளுக்கு தெரியும், அவர் அற்புதமானவர்னு தெரியும், அவர் கிரியைகள்லாம் பெருசாக செய்யணும்னு சொல்லியும், ஆனால் நம்மளோடு இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், அநேக வேளை மறந்த வண்ணமாக இருக்கிறோம். பக்கத்தில் மறந்த வண்ணமாக இருக்கிறோம். இந்த மாலை வேளையில கூட அந்த மறதியை நம்ம எடுத்து போட்டு பரிசுத்தானவர் உங்களோடு இருக்கிறது மாற்றமில்ல, அவர் உங்களோடு ஐக்கியம் பெறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆவலா இருக்கிறார். Come on, Holy Spirit is not only in you, but he want to fellowship with you. சொல்லுங்க fellowship. Come on, சொல்லுங்க fellowship. Come on. பரிசுத்தானவரோடு நீங்கள் ஐக்கியம் பெறும் போது பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வந்து சாதாரண வாழ்க்கையா இருக்காது. ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்தானவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இந்த பரிசுத்தான ப்ராமிஸை பற்றி சொன்னாரோ, அந்த சீசர்கள் என்ன செஞ்சார்களா, 14வது வசனத்தில் பார்க்குறோமா, அவர்கள் மேலறையில் என்ன செஞ்சாங்க, ஒரு மனமாக அவர்கள் கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை என்ன செஞ்சார்கள், 2ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்தானவரை பெற்றுக்கொண்டார்கள். சொன்ன பரிசுத்தானவர் பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கை சாதாரணமாக இருந்த வாழ்க்கை என்ன செஞ்சார்களா, இந்த பரிசுத்தானவர் வந்தோடனே அவருடைய வாழ்க்கை சாதாரணமாக இருந்த வாழ்க்கை ஆண்டவர் அற்புதமாக மாற்றினார். Come on, God changed when Holy Spirit enter, when Holy Spirit show up, when Holy Spirit fill their life become extraordinary. Amen. ஒரு சாதாரண வாழ்க்கை ஆண்டவர் என்ன செஞ்சாரா, சூப்பர் நேச்சுரலாக மாற்றினார். ஹல்லேலூயா. பேதுரு ஒரு சாதாரண மனுஷன். சொல்லுங்க சாதாரண மனுஷன். நீங்கள் பார்க்கலாம் அப்போஸ்தலர் 4:13 பார்க்கலாமா, பேதுரு வந்து ஒரு படிக்காதவன் போட்டிருக்குது. பேதுரு வந்து ஒரு லேர்னர் கிடையாது, அவனுக்கு தெரியாத அநேக காரியம் இருந்தது. ஆனால் அவன் வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவனால இருந்தது நீங்க பார்க்க. காரணம், அவன் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தான். அது மட்டுமல்ல, பரிசுத்தானவர் அவனை நடத்தினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்தானவரோட நடத்தை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கும், கிறிஸ்துவ பேராக இருக்கும், ஆனால் ஒரு வல்லமில்லாத வாழ்க்கையாக இருக்கும். Hallelujah. If Holy Spirit is not leading you, if Holy Spirit is not empowering you, our Christian life become an ordinary life. ஒரு சாதாரணமான வாழ்க்கை. இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கு தேவன் அழைக்க கிடையாது. Hallelujah. இந்த உலகத்தில் போராட்டம் இருக்குது பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக சேலஞ்சஸ் இருக்குது. இந்த உலகத்தில் நீங்க கடந்து போகும்போது இது சாதாரணமான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் இந்த சாதாரணமான இந்த கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் கடந்து வெற்றிகரமாக போகிறதுக்கு பரிசுத்தானவருடைய நடத்தை உங்களுக்கு வேண்டும். Hallelujah. If Holy Spirit leads you, come on, you will triumph. You will become more than a conqueror in Jesus name. Come on. பிரியமானவர்களே, இந்த முற்றிலும் ஜெயம் கொள்கிற வாழ்க்கையை தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. Come on. பக்கத்து திரும்பி பார்த்து சொல்லுங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க, I am more than a conqueror. Come on. பக்கத்து திரும்பி சொல்லுங்க, I am more than a conqueror. Come on. திரும்பி பார்த்து தமிழ்ல சொல்லுங்க, நான் சொல்லுங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க. Come on. பரவாயில்ல, ஒன்று செஞ்சாலும் பரவாயில்ல. நான் என்ன செய்ய, நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன். Come on. திரும்பி பார்த்து சொல்லுங்க, நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன். Come on. விசுவாசத்தோட நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவன். Come on. இது வெறும் சாதாரண வார்த்தையா இருக்கக்கூடாது. இந்த முற்றிலும் ஜெயம் கொண்டவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஆவினால் நடத்தப்படுகிறவன். பிரியமானவர்களே, இந்த 2 கொரிந்தியர் 13 பார்க்கணுமா, இந்த அப்போஸ்தலர் பவுல் இவன் பேதுரு மாதிரி கிடையாது. பேதுரு வந்து ஆண்டவர் இயேசுவோடு நடந்தவன். Right? Peter is the person who walks with Jesus. ஆனால் இந்த அப்போஸ்தலர் பவுல் அப்படி கிடையாது. அவன் ஆண்டவர் இயேசுவை தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அவன் வாழ்க்கையை சந்திச்சார். Right? வல்லமையாக he had an encounter in the ways of Damascus. Come on. டமாஸ்கு போற வழியில ஆண்டவர் இயேசுவை அவன் தரிசித்த மாற்றமில்ல, அவன் அற்புதமாக தெய்வம் மாற்றினார். இந்த 2 கொரிந்தியர்ல இந்த கடைசி புத்தகத்துல as a benediction, ஒரு ஆசீர்வாதமாக வார்த்தை கூறுகிற ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த பவுல் சொல்லுகிறாரு. நான் ஆங்கிலத்தில் பார்க்க, the grace of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசுவோடைய கிருபை. சொல்லுங்க கிருபை. கிருபை என்றால் ஆண்டவர் நம்மளுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். சொல்லுங்க செய்து முடித்துட்டார். உங்களுடைய பாடுகள்,
உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வேதனைகள், come on name it, எதெல்லாம் இருக்க, உங்களோட தோல்விகள், உங்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? சிலுவையில் சுமந்து ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய சுகத்தை, ஆண்டவர் அவருடைய வல்லமையை ஆண்டவர் சிலுவையில் உங்களுக்காக இந்த கிருபையின் மூலம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, come on. அதுதான் தேவனுடைய கிருபை. அப்புறம் பார்க்கிறோமா, and the love of God, பிதாவினுடைய என்னது? அன்பு. சொல்லுங்க, பிதாவினுடைய அன்பு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பக்கம் சொல்லுங்க, ஆண்டவர் நேசிக்கிறார். பிதாவினுடைய அன்பு என்பது ஒரு தகப்பனின் அன்பு. சொல்லுங்க, தகப்பனின் அன்பு. No matter how much you fell, நீங்க எவ்வளவுதான் விழுந்திருந்தாலும், எவ்வளவுதான் இதா இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு உங்க வாழ்க்கையில மாறாது. ஆமென். அவருடைய அன்பு பெரிய அன்புனால தான் அவர் உங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. யோவான் 3:16 பார்க்கிறோமா, அங்க சொல்லுகிற தேவன் தம்முடைய ஒரே பேரனை கொடுத்தது காரணம் வந்து அவர் நம்மளை நேசிக்கிறதுனால. ஹல்லேலூயா. Because God loves us, he gave Jesus so we can live. Come on, நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் இயேசுவை கொடுத்தார். பெரிதான அன்பு இது, முழுமையான அன்பு. பக்கத்துல சொல்லுங்க, முழுமையான அன்பு. அப்புறம் பார்க்கிறோம் the communion of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய அன்னோனிய என்னது? ஐக்கியம். அன்னோனிய என்ன தெரியுதா? சரி, புரியல. அன்னோனிய என்னது? ஐக்கியம். அன்னோனிய ஐக்கியம் இல்ல, அன்னோனியம்னா என்னது? ஒன்னு சேருது. ஓகே, சரி, ஒன்னு சேருது. ஃபெலோஷிப். சொல்லுங்க, ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் என்ன தெரியுங்களா? காஃபி கடையில் என்னது? காஃபி குடிக்க ஃபெலோஷிப். சொல்லுங்க, ஃபெலோஷிப். You know, tonight Holy Spirit want to fellowship with you. பாருங்க, ஆண்டவர் இயேசு நமக்காக எல்லாம் செய்துட்டார். நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் செய்துட்டார். ஆனால் நம்ம ஏன் இன்னும் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிலுவையில் ஆண்டவர் 2000 வருடத்துக்கு முன்பாக அவர் எல்லாத்தையும் வெற்றி செஞ்சுட்டார். நாம் ஏன் இன்னும் வியாதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் பிதாவானவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் நம்மளுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால், ஆனால் அநேகவேளை நம்ம என்ன செய்கிறோமா, அந்த 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 ஆஃபன், அந்த அனாதை என்ற அந்த 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 எண்ணம் இருக்குது. ஐயோ ஐயோ, ஏதாச்சும் பிரச்சனை என்னை காப்பாற்ற யாராச்சும் இருக்கீங்களா? ஆண்டவரே, நீங்கள் என்னை காப்பாற்றீங்களா இல்லைங்களா? கமான், ஆஃபன் ஸ்பிரிட். ஏன் அதெல்லாம் இருக்குது? கமான், ஏன் தெரியுங்களா? இந்த பரிசுத்தானவர், நீங்கள் பரிசுத்தானோட ஐக்கியம் பெறும்போது இந்த ஆண்டவர் இயேசுவோட அந்த 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 கிருபை, ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். Come on, when you have fellowship with the Holy Spirit, Holy Spirit will reveal the grace of Jesus Christ, the finished work of God. ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்த காரியங்கள் என்ன செய்வாரா? இந்த பரிசுத்தானோடு நீங்கள் ஐக்கியம் பெறும்போது அவரை வெளிப்படுத்துவார். யாது நீங்க பெற்றுக்கொள்ள பரிசுத்தானோட ஐக்கியம் அல்ல. ஏன் ஒரு ஆஃபன் ஸ்பிரிட், ஒரு அனாதை என்ற அனாதை என்ன தெரியுங்களா? யாருமே இல்லை. ஆனால் சில சமயம் எல்லாமே இருந்தோம், நம்ம என்ன செய்யணுமா, சில சமயம் உதவி இல்லாமல் இருக்கும். அந்த தான் அது அனாதை நாவி. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, பரிசுத்தன ஐக்கியம் இல்லை. இந்த பரிசுத்தனோட ஐக்கியம் தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளுக்கு செய்து முடித்த காரியங்களை தேவனோட அன்பு என்ன செய்வாரா? பரிசுத்தனோடு தான் இந்த ஐக்கியத்தின் மூலம் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்தின் மூலம் வெளிப்படுத்தும் போது பிரியமானவர்களே, நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியும். ஹல்லேலூயா. You become more than a conqueror. Come on. இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் இந்த ஐக்கியத்துக்கு உங்களை அழைக்கிறார். ஃபெலோஷிப். சொல்லுங்க, ஃபெலோஷிப். ஃபெலோஷிப்னா தெரியுங்களா? தெரியுங்களா? ஃபெலோஷிப், ஃபெலோஷிப்னா தெரியுங்களா? காஃபி கடையில் என்ன செய்யறது? காஃபி குடிச்சிட்டு எப்படி ஃபெலோஷிப் பண்ணுறது? எப்படி இருக்கீங்க? ரைட், தட்ஸ் ரைட். நீங்கள் நினைக்கல பரிசுத்தான் அவர் வந்து சர்ச்சை பற்றி தான் பேசுவார். நோ, யூ வாண்ட் டு டாக் அபவுட் யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில் அவர் ரொம்ப கர்சனியாக இருக்கிறார். அதனால தான் யோவான் 14 நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் போயிட்டு உங்களுக்காக என்ன செய்கிறேன்? ஒரு தேற்றவாளன், கம்ஃபர்டர். சொல்லுங்க, கம்ஃபர்டர். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது ஹெல்ப்பர். சொல்லுங்க, ஹெல்ப்பர். உங்களுக்கு உதவி செய்கிறவர். சொல்லுங்க, உதவி செய்கிறவர். அவர் உங்களோடு இருப்பார். பக்கத்துல உங்களோடு இருப்பார். உங்களோட மாற்றம் இருக்க மாட்டார், உங்களுக்குள்ள. Come on, he is with you and within you. Come on. Fellowship. சொல்லுங்க, fellowship. உங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேங்க, பரிசுத்தான் உங்களை விசாரிப்பார். இவர் வெறும் விசாரிக்கிறது மாற்றம் இல்லை. கமான், கேட்டுட்டு ஓ அப்படியா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சாரி எத்திராங்க. சரி,
சில பேர் பேசிட்டு ஜெபம் பண்ணும் சிஸ்டர், ஜெபம் பண்ணும் பிரதர், அவ்வளோதான் ஜெபம் காணா போயிடும். அது வந்து ஒரு நோமாச்சு. ஜெபம் பண்ணுறது வந்து என்ன செஞ்சு ஒரு சாதாரண வார்த்தையாச்சு. ஆனால் பரிசுத்தவான் வந்து ஜெபம் பண்ண மாட்டார், அவர் ஜெபம் பண்ணார். கண்டிப்பாக ரோமர் 8:26-27 உங்களுக்கு ஜெபம் செய்ய முடியாதபடிக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா பரிசுத்தவானவர் தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஆமென். அவர் ஜெபம் பண்ற மாற்றம் பிரியமானே உங்களோட தேவைகளை தேவனுடைய சித்தத்தின் ஏற்றபடி தேவன் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஜஞ்சி கோஷம் கிடையாது. பக்கம் ஜஞ்சி கோஷங்களாம் இல்லை, இன்னொன்று சொல்லலாம் ஜஞ்சின்னு, அது வேண்டாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் சொல்லிடுங்க ஜஸ்டிஸ் ஃபார் ரைட், ஜஸ்ட் ப்ரே ஃபார் இந்தியன்ஸ். கம் ஆன் ரைட். சிரிக்கிறது தான் ரைட். நம்ம we are minority in this place. நான் ஒரு உணர்ச்சியை கொண்டு வரல, பட் we have to pray for our people. come on. நாம் ஜெபிக்கலாம், யாரு ஜெபிப்பா? ஆமென். பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. போஸ்ட் மட்டும் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். போஸ்ட் லைக் பண்ணிட்டு நீங்களும் வீடியோ போடுறது அதெல்லாம் நல்லது, ஆனால் உங்களோட ஜெபங்கள் கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வரும். ஹல்லேலூயா. சபை எழுந்து ஜெபிக்கும் போது தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தவான் உங்களோடு ஐக்கியப்படுத்த இருக்கிறார். ரெவலேஷன் 3:20, வெளிப்படுத்தல் 3:20 படிப்போமா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். பாருங்க, வசனம் திட்டம் தெளிவா சொல்லி, நான் புதுசா ஒன்று சொல்ல காஃபி குடிக்கிறதுலான்னு. இதோ வாசப்படியில இருந்து என்ன செய்கிறேன்னா கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் உங்களோட இருதய கதவை இந்த மாலை வெள்ள கூட தட்டி கொண்டு இருக்கிறார். He is longing to fellowship with you. ஆண்டவர் உங்களோடு ஐக்கியம் பெறறதுக்கு, உங்களோடு பேசுவதற்கு, உங்களோடு சந்தோஷமா இருப்பதற்கு, உங்களோட காரியங்களை, உங்களுடைய இருதயத்தை உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் ஆவலா இருக்க. இதோ நான் இருதய கதவை என்ன செய்கிறேன்னா தட்டுகிறேன். சொல்லுங்க, தட்டுகிறேன். இந்த மாலை வேளைக்கு ஆண்டவர் தட்டுகிறான். உங்க வீட்டை யாராச்சும் தட்டிக்கிட்டு இருந்தா என்ன செய்வீங்க? பிடிக்காதவங்க இருந்தால் தூங்கிடுவோம். புரியுதுங்களா இல்லைங்களா? ரைட். ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னோட சத்தத்தை கேட்டு. come on, are you hearing the voice of God tonight? யோவான் 10:27 சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என்ன செய்யுமா? என்னோட சத்தத்தை கேட்க. my sheep will hear my voice. நீங்கள் தேவனுடைய ஆடுகளா பிரியமானவர்களே? ஆண்டவர் உங்களோடு பேசுறது மாற்றம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாலே பிரியமான உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். One voice of God will change your entire life. come on. ஒரு ஆண்டவருடைய குரல் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கண்டிப்பாக மாற்றும். come on. He's talking to you tonight. ஆனால் நம்ம அநேக பேர் என்ன செய்கிறோமா? அறியாம இருக்கிறோம். சொல்லுங்க, அறியாம இருக்கிறோம். we are not familiar with the voice of God because we don't know him. யாராச்சும் தெரியாதவங்க உங்களுக்கு கால் பண்ணும்போது என்ன செய்வோமா? தெரியாதவங்களுக்கு கால் பண்ண என்ன செய்வோம்? நம்பரும் தெரியல என்ன செய்வோம்? உடனே கேட்போம், என்னன்னு யாரு நீங்கன்னு கேட்போம். தெரிஞ்சவங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஏன் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க வந்து நீங்க என்ன செய்றீங்க? அனுதினமும் பேசுறீங்க. அதே தான் அந்த மாலை. Are you familiar with the voice of the Holy Spirit? பரிசுத்தானவர் அவரு கதவு திறக்கிறது மாற்றம் அவர் உள்ளுக்கு வந்து உங்களோடு என்ன செய்வாரா? படிங்க சிஸ்டர். உங்களோடு I will come into him and dine with him and he with me. தமிழ்ல படிப்போம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் fellowship. God is longing to fellowship. சாப்பிடுற போஜனம்னா தெரியுங்க, சாப்பிடுறது. come on, you want to fellowship with you tonight. அநேகவேளை ஆண்டவர் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு மனசுகிறோமா? ஆவியானவரை ஒரு மூலையில் வச்சுட்டு மறந்த வண்ணமாக நம்ம வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சில சமயம் கூப்பிடுகிறோம், ஆனால் நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஆண்டவர் இந்த வாழ்வில் கூட அவரோடு பேச முடியாது. come on, talk to him. fellowship start with talking. ஒரு fellowship வந்து பேசுறதுல ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க, பேசுறதுல ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க, பேசுறது ஆரம்பிக்கிறது.
இந்த ஐக்கியத்தை தேவன் பாருங்க, எப்ப ஆவியானோட ஐக்கியம் உங்க வாழ்க்கையில் இருக்க பிரியமானவர்களே, ஆவியானோட நடத்தல நீங்க தெரியும். When you have fellowship with the Holy Spirit, you know the leading of the Holy Spirit. ஆவியானவருடைய அந்த 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 ஐக்கியத்தில் நீங்க காணப்படும் போது ஆவியானவருடைய நடத்தையில் நீங்கள் இருப்பீங்க. ரோமர் 8:12 சொல்லுகிறது, யாரெல்லாம் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். Come on. லூக்கா 4:1-14 நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு ஆவியால் நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, அவர் ஆவியால் நடத்தப்பட்டது மாத்திரமல்ல, அவர் ஆவியால் பலப்பட்டார். Come on. When God fill you, He will lead you. Not only leads you, He will empower you. அவர் உங்களை பலப்படுத்துவார். Come on. பக்கத்துல சொல்லுங்க, ஆவியானவர் உங்களை நடத்துவது மாத்திரமல்ல, அவர் உங்களை பலப்படுத்துவார். Come on. Hallelujah. முடியாத இடத்துல தேவன் முடிய செய்வார். Come on. இந்த இருளான உலகத்தில் பிரியமானவர்களே, இந்த ஆவியானவரோடு நீங்க ஐக்கியம் பெறும்போது அவர்களை நடத்துவார். Some of you wondering, நான் என்ன பேசுறேன்னு தெரியாம சில சமயம் யோசிக்கலாம். இந்த ஆவியானவர், பரிசுத்தமானவர் நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரம் மாற்றம் இல்ல, நம்மளோடு இருக்கிற ஆண்டவர். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு அவர் ஒரு வழிகாட்டியாக, வெற்றிகரமா வாழ்வதற்கு அவர் உங்களை நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்தானவர் இந்த மாலை வேளையில கூட உங்களோடு என்ன செய்கிறாரா, அவர் ஃபெலோஷிப் பண்ண, இந்த ஐக்கியம் பண்ண என்ன செய்கிறாரா, விரும்புகிறார். பிரியமானவர்களே, விரும்புறது மாத்திரமல்ல, அதுதான் அவரோட நோக்கம். இந்த ஐக்கியத்தில் நீங்கள் காணப்படும் போது பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வைத்த திட்டங்கள், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வைத்த நன்மையான எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவர் நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அநேகங்களை நம்ம கேட்போம், ஆண்டவரே இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் வைத்திருக்கீங்களே, இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்ன நிறைவேறல. பிரியமானவர்களே, அது நிறைவேறதுக்கு ஆவி நடத்த உங்களுக்கு வேண்டும். Amen. When Holy Spirit leads you, come on, He will lead you into the perfect plan of God. Tonight you need to fellowship. சொல்லுங்க, fellowship. I'm going to close. Come on. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 13. நான் நேற்று விடத்தில் எஸ்தரே ஒரு நபரோட ஆஃபீஸில் வந்து நான் பேசிக்கொண்டிருந்தேன். ரைட், ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபெலோஷிப் வித் தி ஹோலி ஸ்பிரிட். ஏன்னு தெரியல, இந்த வாரம் முழுது பரிசுத்தனை பற்றி பேசிக்கணும், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஃபெலோஷிப்போட பரிசுத்தனோட ஐக்கியத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசிக்கிட்டு இருக்கவல்ல திடீர்னு மை ஃப்ரெண்ட் கால் மீ, ஜோனத்தன் அடிச்சாரு. நான் சொன்னேன், ஐ மீன் மீட்டிங், ஐ கால் யூ பேக். பாஸ்டர் ஜோனத்தன் அடிச்சுட்டு வச்சுட்டு நான் திருப்பி பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு கடைசியாக இந்த நபர்கிட்ட வந்து நான் அந்த வசனத்தை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை கொடுத்து நான் பேசிக்கிட்டேன். சாமுவேல் எப்படி தேவனோட சத்தத்தை கேட்டதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வச்சுட்டு நான் திருப்பி அடிச்சுட்டு எஸ் வாட்ஸ்அப் என்ன மச்சி என்ன கூட்டாளி தானே அடிச்சுட்டு சொன்னேன், சான் you know what, I just have a prompting that God is tuning his voice towards you. அவனோட சத்தத்துக்கு உன்னை டியூன் பண்ணிக்கிறாரு. எப்படி சாமுவேல் இந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி சாமுவேல் ஆண்டவர் பேசினாரோ அதே போல தேவன் கிளியரா பேச போறாரு. இது within 2 minutes இது வந்து how God confirm. நான் சொன்னேன், இப்பதான் நான் இதை படிச்சேன், நீ சொல்றேன். இது எனக்கு மாற்றமில்லை பெரியமானே, ஆண்டவர் திட்டம் தெளிவாக உங்களோடு பேச விரும்புகிறார். படிப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 படிப்போம். படிங்க. 1 மேபி 4 படிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேல் வந்து டத்தோ சாமுவேல் இல்ல, இது சாமுவேல், ரைட்? ப்ராஃபட் சாமுவேல். சில பேர் தெரியாது, உண்மையா சில பேர் சாமுவேல் யார்ட்டு இருக்குது, சாமுவேல் யாருன்னு தெரியாது. ரைட், அவர் போயிட்டார் பாவம். இல்லை இருக்கிறாரு, பாலிட்டிக்கல் அல்ல. ரைட், ரோடு போட்டு கவலையாட்டார். சரி படிக்கணுங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். பாருங்க, சாமுவேல் வந்து இவன் அண்ணாளுடைய மகன். அண்ணாளுக்கு குழந்தை இல்லாதப்ப அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அவர் குழந்தை கொடுக்கறது மாற்றம்ல அவர் ஒரு பொருத்தனை பண்ணான். என்ன பொருத்தனை பண்ணான்னா,
ஆண்டவரே எனக்கு நீங்க குழந்தை கொடுத்தா அந்த குழந்தைய நினைச்சுக்கிறேன்னா உமக்கு கொடுக்குறேன் என்று சொன்னான். சாமுவேல் பிறந்தோன்னு என்ன செஞ்சா அந்நாள் வந்து தேவனுடைய வீட்டுக்கு கொடுத்துட்டார். ரைட், சர்ச்சில். ரைட், இங்கே சர்ச்சில் கொடுக்க முடியாது, அது பழைய காலத்தில். இங்கே கொடுத்துறாங்க, சியூத்தாக்கு தான் கீழே பார்க்கணும் அப்புறம். சரிங்களா? ரைட், கொடுத்த பிற்பாடு இந்த சாமுவேல் என்ன செய்கிறான்னா இந்த தேவனுடைய வீட்டில் வளர்கிறான். சின்ன பையனாக தேவனுடைய வீட்டில் வளரும் போது அவனோட மாஸ்டர், அவனோட பெரிய ஆள் வந்து ஈலாய், தமிழ் வந்து ஏலி. ரைட், அவனோடு சேர்ந்து தான் இவன் வளர்கிறத பார்க்குறான். அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறான்னா ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுகிறான். ரைட், காட் கால் சாமுவேல். இந்த சாமுவேலை கூப்பிடும் போது அவன் சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறான், அவன் உடனே இந்த ஈலாய், இந்த ஏலி கிட்ட போகிறான். அவன் நினச்சிக்கிட்டான் யாரு கூப்பிடுறா, ஏலி தான் கூப்பிடுறான். படிங்க தொடர்ந்து. என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். ஆமென். பாருங்க, 3 தடவை இந்த சாமுவேல் கூப்பிடும் போது சாமுவேல் என்ன செஞ்சானா, அவன் ஏலி தான் கூப்பிடுறான்னு சொல்லி என்ன செஞ்சானா ஓடணும். Because he never heard the voice of God. அவன் இன்னும் தேவனுடைய சத்தத்தை கேட்டவல்ல. It's not familiar. Right? அநேக வேளை நம்ம என்ன செய்கிறோமா, இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. வாய்ஸ் ஆஃப் காட் வந்து வெரி ரேனா தெரியுங்களா? ஏதோ ஒரு பாருங்க, நாம் வாழ்கிற நாட்கள் வந்து ஆவியானவன் நடத்துகிற வாழ்க்கை. புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் டாக் அபவுட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பார்க்குறோமா, இந்த வசனம் இருக்கிறது, காது உள்ளவன் ஆவியானவர் சொல்லதை என்ன செய்வானா, கேட்க கடவன். அப்படி என்றால் ஆவியானவர் ரே கிடையாது, எப்பயாச்சும் ஒரு தடவை பேசுகிறல, எப்பொழுதும் பேசுகிறவர். பக்கம் சொல்லுங்க, எப்பொழுதும் பேசுகிறவர். வேத வசனம் சொல்லுது, காது இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வானா, கேட்பான். அது இந்த காது மட்டும் சொல்லல, உங்களுடைய இருதயத்தின் காது. Come on, you can hear the Holy Spirit. பக்கம் சொல்லுங்க, நீங்க கேட்க முடியும். Come on, பெரிய இவங்க தான் கேட்கணும் அப்படின்னு வேதத்தில் சொல்ல கிடையாது. ரைட், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாமே என்ன செய்ய முடியுமா, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். இந்த சாமுவேல் என்ன செஞ்சானா அவனுக்கு தெரியல. ஆனால் இந்த ஏலாய் அறிஞ்சு கொண்டான், இது வந்து நான் கூப்பிடல, இது ஆண்டவர் தான் கூப்பிடுறான். அதனால அவன் என்ன செஞ்சான், கற்றுக் கொடுத்தான். சொல்லுங்க, கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து இன்னொரு தடவை இந்த சத்தம் கூப்பிட்டுச்சுன்னா என்ன செய், இதோ அடியே நான் என்ன கேட்கிறேன். Here I am, I'm listening, Lord. கடைசியா படிங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆமென். அதுதான், அதோட அவனோட வாழ்க்கை என்ன செஞ்சதா தேவனை மாற்றினார். One voice of God. When is the last time you heard the voice of God? எப்ப கடைசியாக நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டீர்கள்? Come on. எப்ப நீங்க கடைசியாக தேவனுடைய சத்தத்தை கேட்டீர்கள்? Is the voice of God rare for you? ஆண்டவருடைய சத்தம் ஏதோ எப்பயாச்சும் இருக்குதா பிரியமானவர்களே? அப்படி என்றால் you have to tune to the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க டியூன் பண்ணணும். சொல்லுங்க, டியூன் பண்ணணும். Right? Take away all the noises around you and start to hear the voice of God. உங்கள் சுத்தில இருக்கிற மற்ற சத்தத்தெல்லாம் எடுத்து போட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்கள் ஆயத்தப்படணும். ஆண்டவர் எப்பொழுதும் பேசிக்கொண்டு, இப்பொழுதே ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். Come on. ஆண்டவர் உங்களோடு ஐக்கியம் படுறதுக்கு தேவன் ஆசைக்கிறார், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். Come on. If you hear his voice, நீங்கள் கேட்டால் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கை இந்த சாமுவேல் வாழ்க்கை எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய அன்புனால, இந்த வெற்றிகரமான ஆண்டவர் சிலுவையில செய்து முடித்த அந்த காரியத்தில் நம்ம வாழ முடியும். Come on. Tonight you have to listen to him. அவரோட சத்தத்தை கேட்கணும். எப்படி கேட்பது? Right? எப்படி கேட்பது? உங்களோட தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை அதோடு இல்லை. Holy Spirit is 24/7, but start in your
private prayer, உங்களோட தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. நம்ம அநேகங்களை நம்ம தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நம்ம பேசிட்டு ஆண்டவர் பேசுறதுக்குள்ள என்ன செஞ்சிடறோமா, கிளம்பி போயிடுறோம். புரியுதுங்களா இல்லைங்களா? நம்ம சொல்றதெல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே இதை மலேசியாவுக்கு ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு அதுக்காக ஆண்டவரே, என் வேலைக்காக கொடுத்து ஆமீன் சொல்லிட்டு கிளம்பி. ஆண்டவர் எப்போ தான் வாயை திறப்பார் பேசுறதுக்கு, நீங்கள் என்ன செய்வீங்க, ஆமீன் போட்டு கிளம்பிடுவீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? அவுச்சின்னு நீங்களே மனசில் நினச்சிக்காங்க. புரியுதுங்களா? மலேசியாவுக்கு நம்ம ஜெபம் 1 மணி நேரம் ஜெபம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் பேசுறதுக்கு என்ன இல்லை, இடம் கொடுக்கல. சொல்லுங்க, இடம் கொடுக்கல. கமான். இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஃபோன் அடிச்சுட்டு அவங்களே பேசிட்டு ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கு தானே, ஏன்டா அடிச்சான்னு தெரில. ஆனால் சில சமயம் நம்ம இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். God want to talk to you. ஆண்டவர் உங்களோட அவர் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். அவர் உயிர் உள்ளவர். You go back tonight. Come on. இது எங்கேயோ உள்ள மெசேஜ் கிடையாது, உண்மையான மெசேஜ். இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு செய்யுங்க. டோன்ட் டுமாரோ. இன்னைக்கு போங்க, நாளைக்கு என்ன நடக்காது. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, ஓ நாளைக்குலேருந்து நான் எக்ஸசைஸ் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க? நடந்தே இல்லை. சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் தான் நீங்கள் மாட்டுறீங்க. என்ன செய்யறது? வயிறு கொஞ்சம் இறங்கிடுச்சா? புரியுதுங்களா இல்லைங்க? நாளைக்கு பாருங்க, பார்க்க சொல்ல, நாளைக்கு என்ன நடக்காது. திரும்பா சொல்ல, நாளைக்கு என்ன நடக்காது. That's why the Holy Spirit, Bible said today. Come on, today, right? இன்றைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு நீங்கள் ஆவியான ஒரு சத்தத்தை கேட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஆவியானவரே, அம்மா இந்த கதவு பூட்டி, கமான் ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே, கமான் இருக்கீங்களா இல்லைங்களா? The Holy Spirit voice become familiar to you. அவர் பேசுறதை மட்டும் உங்களோட ஃபெலோஷிப் பண்ணுவார். ஆண்டவர் வைத்திருக்க, கிறிஸ்துவானவர் உங்களுக்கு வைத்திருக்க எல்லா காரியத்தையும், பிதாவானவர் உங்களுக்கு வைத்திருக்க எல்லா காரியத்தையும் என்ன செய்வார்? ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆவியானவர் உங்களை அற்புதத்தில் நடத்துவார். உங்க வாழ்க்கை இருந்தவண்ணமா இருக்கா? கமான். எப்படி அப்போஸ்தலர் புத்தகத்தில் இந்த சீஷர்கள் ஆவியானவர் பெற்றுக்கொண்டது மாற்றமில்ல, ஆவியானவர் நடத்துனால அவரோட வாழ்க்கை இருந்தவனமா இல்லை, சாதாரணமான வாழ்க்கை அசாதாரணமா மாற்றணும். அதே போல உங்க வாழ்க்கை தேவன் மாற்ற முடியும். பிரியமானவர்கள், நீங்கள் ஒரு 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 தீர்மானத்தை மாற்றமில்ல, ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க, நான் கேட்கிறேன். நான் எப்படி சாமுவேல் சொன்னார், இதோ ஆடியே நான் கேட்கிறேன். I'm listening, Lord. கேட்கறதுக்கு you have to wait. Come on, wait. Don't rush. கண்களை மூடி வந்து மாலை வெல்லுக்கு. Come on, you are not sitting in accident, சும்மா வந்து உட்கார்ந்திருக்கல. Come on, this message is for you. God, Holy Spirit want to fellowship with you. பரிசுத்தாவியானவர் உங்களோடு ஐக்கியம் பெறறதுக்கு, அவர் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் வெளிப்படுத்துக்கு ஆவலா இருக்கிறார். வரப்போகிற காரியத்தை பரிசுத்தாவியானவர் தான் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு அறியாதும் தெரியாதும் பெரிய காரியங்களை பரிசுத்தாவியானவர் தான் வெளிப்படுத்துவார். நீங்கள் எப்படி ஆயத்தமா இருக்கணும் என்று வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் தான் வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவ வாழ்க்கையை பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மற்றவங்களால முடியாது, உங்களால முடியக்கூடிய வெற்றியான வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்தாவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அவரோடு ஒரு ஐக்கியம் வைக்குமா? You want to fellowship with you tonight. Come on, Holy Spirit is real and He want to fellowship with you. பரிசுத்தானவர் நிஜமானவர், அவர் உங்களோடு ஐக்கியம் பெற விரும்புகிறார். நீங்கள் அந்த வழியை நீங்கள் ஆயத்தப்பட. Would you, come on, would you prepare the table? Come on, would you prepare the place for Him to talk to you tonight? அவர் உங்களோடு பேசுவதற்கு அந்த தருணத்தை நீங்கள் உண்டு பண்ணுவீங்களா பிரியமானவர்களே? Come on, ரொம்ப பிஸியா இருந்துறாதீங்க. Come on, ஆண்டவர் உங்களை கொண்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்கிறது மட்டுமல்ல, உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். Come on, He want to talk to you tonight. இப்பொழுதே பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்பொழுதே பேசிக்கொண்டு மனதை திறக்கிறீங்களா? ஆண்டவரே என்னோட பேசுங்கள். ஆண்டவரே கேட்போமா? அந்த மாலை வெல்லுகிறோம்.